எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீடெஸ்ட் ஏரியா. ரீடெஸ்ட் ஏரியானா என்னது, ரீடெஸ்ட் ஏரியாவில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு மறுபடியும் இந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நம்ம எப்படி வெயிட் பண்ணணும், அப்புறமா எப்படி நம்ம இந்த ட்ரேடை நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இதுதான் சப்போர்ட் லைன். சரிங்களா? இந்த சப்போர்ட் லைனில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. சரிங்களா? மேக்ஸிமம் இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு இது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் இப்படி பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரேக் அவுட் ஆனவுடனே இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துடலாம், ஸ்டாப் லாஸை இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் அங்கே என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆன உடனே இந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள் இப்படி தான் நடக்கும். நிறைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே செல்லாக ட்ராக்ட் ஆகி என்ன ஆயிரும், சடனாக ப்ரைஸ் ஒரே கேண்டிலில் கீழே இறங்கிடும். சரிங்களா? நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், பட் சடனாக ஒரே கேண்டிலில் சர்ன்னு அப்படி கீழே இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே போய் என்ட்ரி கொடுத்தோன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இதை விட டபுள் மடங்காக இவ்வளோ தூரத்துக்கு தான் நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ ரொம்ப அதிகமான இதாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாமல் போய் இதிலே எடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படின்னா என்னென்னா, பார்த்திங்கன்னா இந்த லைன் தான் இது வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகிருக்கு, சப்போர்ட் லைனாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது இது பிரேக் அவுட்டும் பண்ணிடுச்சு. இந்த லைன் வந்து இந்த இது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போது மறுபடியும் இது மேலே வந்துச்சு, திருப்பி கீழே போயிட்டு மேலே வந்துச்சுன்னா இதே இடம் வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டண்ட். சரிங்களா? இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அது ஒரேடியாக இறங்கிருச்சு, நம்மளால் பொசிஷன் எடுக்க முடியல, என்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்னா விட்டுட்டு மறுபடியும் அது திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஆகி திருப்பி ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரிக்கு சான்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஆச்சுதுன்னா இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது இந்த இடத்த விட இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை விட டபுளாக நீங்கள் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். நம்ம 1:2 ரேஷியோவில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ எப்போவுமே இந்த மாதிரி ப்ரைஸ் சடனாக அந்த இதை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே இப்போ என்ட்ரி ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துக்காக வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இது வராமல் கூட போயிடலாம், பட் பிரச்சனை இல்லை, நமக்கு அப்படி ஒரு இது பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் இது மாதிரி விட்டுட்டீங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரீடெஸ்ட் ஏரியாவுக்கு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுங்க. நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்டான ப்ராஃபிட்டில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.